கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இப்போ ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இது கிபி 1ஆம் நூற்றாண்டு. எகிப்தின் நைல் நதிக்கரை ஓரமாக கொளுத்தும் வெயிலில் ஒரு மாபெரும் ஒட்டக கூட்டம் போயிட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் மட்டும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக தெரிகிறான். அவன் தலையில் ஒரு குடுமி, நெற்றியில் ஒரு அடையாளம், உடம்பில் ஒரு வெள்ளை வேட்டி. அவன் பெயர் சிகை கொற்றன். அவன் ஒரு சாதாரண வியாபாரி இல்லை, கடல் கடந்து வாணிபம் செய்ய வந்த ஒரு தமிழ் வீரன். எகிப்தின் ராஜாவினுடைய பள்ளத்தாக்கு, அதாவது வேலி ஆஃப் த கிங்ஸ் என்று சொல்லப்படுற அந்த புனிதமான இடத்திற்குள்ள அவன் நுழைகிறான். அங்குள்ள பிரம்மாண்டமான சிலைகளையும் இரகசிய கல்லறைகளையும் பார்த்து வியந்து போகிறான். நூற்றுக்கணக்கான கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அந்த சுவர்களில் நான் வந்தேன் என்று எழுதி வைத்திருப்பதை பார்க்குறான். அப்படி பார்த்த அவன், என்னோட தமிழ் மொழி மட்டும் இங்கே இல்லாமல் போகதான்னு நினச்சிக்கிட்டு ஒரு கூர்மையான கல்லை எடுத்து அந்த இரகசிய கல்லறையின் சுவரில் தன் கைப்பட தமிழ் பிராமி எழுத்தில் செதுக்குறான். சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு. அவன் அன்னைக்கு போட்ட அந்த கையெழுத்து 2000 வருஷங்கள் கழித்து இன்னைக்கு உலக வரலாற்றையே மாற்றி எழுத போதுன்னு கண்டிப்பாக அவன் நினச்சிருக்க மாட்டான். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த ஆண்டு நடந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. எகிப்தில் உள்ள கேவி நயன் என்று அழைக்கப்படும் 6ஆம் ராமோசஸ் மன்னரின் கல்லறையின் உட்புற சுவர்களில் தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தான் அந்த செய்தி. இதுவரை நாம் எகிப்தின் துறைமுகங்களில் மட்டுமே தமிழர்களின் பானை ஓடுகளை பார்த்துருக்குறோம். ஆனால் எகிப்தின் இதயம் போன்ற மன்னர்களின் மட்டுமே புதைக்கப்பட்ட ஒரு புனிதமான இடத்திற்குள்ள தமிழன் எப்படி நுழைஞ்சான்? ஆராய்ச்சியாளர்கள் அந்த சுவர்களை ஸ்கேன் செய்தபோது அங்கே சிகை கொற்றன் என்ற பெயர் மட்டும் ஒரு முறை அல்ல 8 இடங்களில் செதுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல. அந்த காலத்திலேயே தமிழர்கள் எகிப்திற்கு சுற்றுலா சென்றிருக்கார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் முதல் ஆதாரமாக சொல்லப்படுது. அவன் எழுதிய அந்த வாக்கியம் சிகை கொற்றன் வரக்கண்ட. இதிலுள்ள வரக்கண்ட என்பது இன்றைய தமிழில் வந்து பார்த்தான் அப்படின்னு தான் பொருள்படுது. அதாவது சிகை கொற்றனாகிய நான் இந்த இடத்தை நேரில் வந்து பார்த்தேன் என்று அவன் அன்னைக்கே கையெழுத்து போட்டு போயிருக்கான். யார் இந்த சிகை கொற்றன்? வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? சிகை என்றால் குடும்பி அல்லது தலைமுடின்னு பொருள். கொற்றன் என்பது அக்காலத்து தலைவர்களுக்கோ அல்லது மன்னர்களுக்கோ வழங்கப்பட்ட பெயர். இவன் சேர நாட்டில் இருந்து இன்றைய கேரளா மற்றும் கொங்கு பகுதியில் இருந்து மிளகு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு எகிப்திற்கு சென்று ஒரு மிகப்பெரிய வணிக குழுவின் தலைவனாக இருந்திருக்கக்கூடும்னு சொல்லப்படுது. அந்த காலத்து ரோமானியர்களுக்கு மிளகு என்றால் அத்தனை பித்து. தங்கத்திற்கு நிகராக மிளகை மதிச்சிருக்காங்க. அந்த மிளகை கொண்டு வந்து சென்ற தமிழர்களுக்கு எகிப்தில் ராஜ மரியாதை கிடச்சிருக்கு. அதனால தான் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி இல்லாத அந்த மன்னர்களின் கல்லறைகளுக்குள்ள நமது சிகை கொற்றன் தைரியமாக சென்று சுற்றி பார்த்துருக்கான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, சிகை கொற்றன் பெயருக்கு பக்கத்திலேயே சுறா மீன் மற்றும் உதயசூரியன் போன்ற குறியீடுகளும் செதுக்கப்பட்டிருக்கு. இதே போன்ற குறியீடுகள் நமது தமிழகத்தில் கீழடி மற்றும் கொடுமணல் அகழ்வாராய்ச்சியிலையும் கிடச்சிருக்கு. இது தற்செயலான ஒற்றுமை இல்லை, இது நமது இரத்தத்தில் உறவின் அடையாளமாக கூறப்படுது. இதில் இன்னும் கூடுதல் ரகசிய தகவல்கள் இருக்குது. அது என்னன்னா, எகிப்து மன்னரோட 2ஆம் ராமோசஸ் இறந்த பிறகு அவருடைய உடலை பதப்படுத்தியவர்கள் அவருடைய மூக்கு துவாரங்களுக்குள்ள மிளகுகளை வச்சு தைத்திருக்காங்க. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னதே நடந்துச்சு. இந்த மிளகு அப்படின்றது தென்னிந்தியாவில் இருந்து மட்டுமே எகிப்திற்கு செல்லக்கூடியது. சிகை கொற்றன் போன்ற வணிகர்கள் வெறும் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் எகிப்து அரச குடும்பத்திற்கே மிகவும் வேண்டியப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. தமிழகத்தின் அரிகமேடு, அதாவது புதுச்சேரிக்கு அருகில் இருக்க பகுதியில் ரோமானியர்களின் காசுகள் மற்றும் மட்கலன்கள் ஏராளமாக கிடச்சிருக்கு. சிகை கொற்றன் கிளம்பிய இடம் அரிகமேடாவோ அல்லது முசிறியாகவோ இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது.
அரிகமேட்டில் செய்யப்பட்ட மணிகள் எகிப்து மற்றும் ரோம் பகுதிகளில் அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. தமிழன் செஞ்ச நகைகளை எகிப்து அழகிகள் அணிச்சிருக்காங்கன்ற தகவலும் சொல்லப்படுது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி என்ற கிரேக்க நூலில் தமிழக துறைமுகங்களை பற்றியும் அங்கிருந்து எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மிளகுகள் பற்றியும் பொருட்கள் பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நூலில் சொல்லப்படுற நவரா அப்படின்ற கப்பல் வகைக்கும் நமது நாவாய் அப்படின்ற கப்பல் வகைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அடுத்ததாக சிலை அலங்கார மர்மங்கள். சிகை என்றால் முடி என்று பார்த்தோம். சங்க காலத்தில் தமிழர்கள் முடியை 5 விதமாக முடிப்பார்கள். எகிப்து ஓவியங்களில் உள்ள வெளிநாட்டவர்களின் தலை அலங்காரத்தையும் நமது சிற்பங்களில் உள்ள தலை அலங்காரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. சிகை கொற்றன் தன் அடையாளத்தை எகிப்திய மண்ணில் தன் முடி அலங்காரத்தின் மூலமே நிலையாட்டிருப்பான்னு சொல்லப்படுது. எகிப்தின் பெரேனிக்கா துறைமுகத்தில் ஒரு பானை ஓடு கிடச்சிது. அதில் கொர்ப்புமான் என்ற தமிழ் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. கொற்றன் போலவே கொர்ப்புமான் என்பவனும் அங்கு வணிகம் செய்ய போயிருக்கலாம். இவர்களெல்லாம் தனி ஆளாக போகாமல் ஒரு மாபெரும் வணிக குழுவை கூட்டி சென்றிருக்கலாம். ஐரோப்பா முழுவதும் இன்றைக்கு வணிக குழுக்கள் இருப்பது போல அன்னைக்கு தமிழர்கள் உலகமெங்கும் கிளை வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து தெரியுது. அடுத்ததாக கடல் நீரோட்ட ரகசியம். கிபி 45 ஹிப்பாலஸ் என்ற மாலுமி தான் பருவக்காற்றை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதற்கு முன்னாடியே தமிழர்கள் பருவக்காற்றை பயன்படுத்தி மிக வேகமாக எகிப்தை அடைஞ்சிருக்காங்க. ரோமானியர்கள் 6 மாதங்கள் சுற்றிய பாதையை தமிழர்கள் பருவக்காற்றை வைத்து 40 நாட்களில் கடந்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து மிரண்டு போன ரோம் மக்கள் தமிழர்களிடம் அடிமையாகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. சில ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திய மொழியில் உள்ள சில சொற்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதுகிறாங்க. உதாரணமாக எகிப்திய மொழியில் ரா அப்படின்றது சூரியனை குறிக்குது. தமிழில் ஞாயிறு அல்லது இரவி. இந்த ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டி நமது மொழி வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது உலக நாகரிகங்களின் விதைன்னு சொல்லப்படுது. இந்த கண்டுபிடிப்பு வெறும் கல்வெட்டு மட்டுமல்ல, இது தமிழர்களின் உலகளாவிய ஆளுமைக்கு சான்றாக பார்க்கப்படுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் சென்று அங்குள்ள நாகரிகத்தை பார்த்து ரசித்து தன் மொழியில் கையெழுத்திட்டு வந்திருக்கான் அப்படின்றது நமது கடற்பயண அறிவு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நம்மளுக்கு சொல்லுது. இன்று நாம் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் சுற்றுப்பயணம் செல்வது போல அன்னைக்கு நமது முன்னோர்கள் எகிப்திற்கும் ரோமிற்கும் சென்று வந்திருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எகிப்திய மண்ணிற்கு அடியில் இன்னும் எத்தனை சிகை கொற்றன்களின் பெயர்கள் விழுந்து கிடக்குதுன்னு தெரியல. இனிமேல் வரலாறு எழுதப்படும் போது கடல் கடந்த வணிகத்திற்கு தமிழனே முன்னோடி என்று தான் எழுதணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கற்றது வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.